வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் CHSL எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்விகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ CHSL எக்ஸாம் 2019 நோட்டிஃபிகேஷனில் 2020 நடந்தது. 17th மார்ச் அப்போ நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கேள்விகள் மட்டும் பார்க்குறோம். அடுத்து இப்போ ஏப்ரல் மந்தில் கம்மிங் ஏப்ரலில் 2020 நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது 2020 CHSL எக்ஸாம் 2021 ஏப்ரலில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஷிஃப்டோட மேக்ஸ் கொஷின் மட்டும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது CHSLக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, in the given figure chords AB and CD are the chords are intersecting each other at a point L. Find the length of AB ஓட length என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க, சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் சம்ஸில் ரொம்ப சிம்பிள். LB அதாவது LB into LA, LC into LD, LB into LA equal to LC into LD. LB ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 4. LA ஓட வேல்யூன்னு கேட்டாங்கன்னா 4 plus X is equal to LA ஓட வேல்யூ. அதே மாதிரி LD ஓட வேல்யூ பார்த்தோம்னா 6 plus 11 17. ஓகேங்களா? ஸோ LB 4, LA 4 plus X, LC 6, LD 17. So 4 plus X is equal to 6 into 17 by 4. Sorry, 16 plus 4X is equal to 6 into 17. So 6 into 17 is 102. Then 16 இந்த பக்கம் போனுச்சுனா 16 minus பண்ணா 86. So 4x is equal to 86. X is equal to 21.5. Clear? So B is the answer. So clearங்களா? இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா LB into LA, LC into LD தான் முக்கியமான ஸ்டெப். ஓகேங்களா? அடுத்து, a dealer marks his good at 30% above the cost price. Then he allows 35% discount on it. What would be his loss percentage? ஸோ இனிஷியலாக அவரோட ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100ன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து 30% அதிகமாக, அதாவது 30% above the cost price. காஸ்ட் ப்ரைஸ் நம்ம 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் 30% அதிகம்னா 130ங்களா? ஸோ இப்போ இந்த 130ங்கிற விலையிலேருந்து அவர் 35% டிஸ்கவுண்ட் தராரு. 35% டிஸ்கவுண்ட் 65 into 100ன்னு போடாங்களா? ஸோ 65 into 100ன்னு போட்டால் 100 5 2 சாரி 5 13 into 13 169 by 2 and 84.5 வருங்களா? ஸோ இப்போ 84.5ங்கிறது குறைக்கப்பட்ட விலை, டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 84.5 ஆகுது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 இருக்கும்போது அவரோட ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 84.5க்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 100 minus 84.5ன்னு போட்டோம்னா 15.5% அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம். ஸோ ஆன்சர் இஸ் A. 15.5% அவருக்கு ஏற்பட்ட லாஸ். அடுத்த கேள்வி, the difference between two numbers is 43 and their product is 50. Find the sum of their squares. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ஸை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யாக வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய், டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 43.
product is 50. X into y is equal to 50. Find the sum of their squares. X square plus y square கேக்குறாங்க. So இதுக்கு x square plus y square கேக்குறாங்க. So நமக்கு கொடுத்திருக்கிறது x minus y. So a minus b the whole square formula apply பண்ணி பார்க்கலாம். X minus y the whole square is equal to x square plus y square minus 2xy. So நமக்கு x minus y square தெரியும் 43. X minus y தெரியும், x minus y square போட்டு x square plus y square minus xy தெரியும் 2 into 50. So x square plus y square is equal to 43 square. So 43 square பண்ணோம்னா 3009 18 1849. So இந்த பக்கம் இருக்க 100 வந்து 2 into 50 100 plus 100 மாறும். 1949 is equal to x square plus y square. So 1949 is the answer. Next sum. The perimeter of rectangle is 50 centimeter. Area and length are in the ratio of 5:1. Find the length of the rectangle. So given என்னன்னு பார்த்தோம்னா 2l plus b. Perimeter of the triangle rectangle. So perimeter of the rectangle 2 into l plus b is equal to 50 கொடுத்துட்டாங்க. அடுத்து area of the rectangle. Area of the rectangle வந்து l into b. Length l. இது ரெண்டும் ரேஷியோல இருக்கு. என்ன ரேஷியோன்னு பார்த்தோம்னா 5:1. ஸோ இப்போ நமக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். எல்எல் கேன்சல் ஆனிச்சுன்னா பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. இந்த பியோட வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ பெரிமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு எல் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 50, எல் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 25, எல் ஈக்குவல் டு 20. ஸோ நமக்கு லென்த் கிடைச்சதுங்களா? லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 20. ஸோ த ஆன்சர் இஸ் சி. அடுத்த கேள்வி, two sides of the triangle are in the length 3 cm and 8 cm. If the length of the third side is x cm, then x will be. So நமக்கு கொடுத்திருக்கிறது triangle. triangle ஒரு சைடு வந்து 3யும் இன்னொரு சைடு வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு சைடோட வேல்யூவை கேட்குறாங்க. அந்த வேல்யூ எதுக்குள்ள அமைஞ்சிருக்கும்? greater than 11 இருக்குமா, இல்லை 0லேருந்து 11க்குள்ளே இருக்குமா, less than 5 இருக்குமா, ஆர் 5லேருந்து 11க்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ ஒரு ரெக்டாங்கிள்னா சம் ஆஃப் த டூ சைட்ஸ், ஸோ இந்த ரெண்டு சைடையும் ப்ளஸ் பண்ணோம்னா சம் ஆஃப் த, ஸோ ஏ பி சின்னு வச்சுக்கலாம். சம் ஆஃப் த டூ சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் greater than the third sides. அதே மாதிரி difference of the two sides is always less than the third side. இதுதான் வந்து ட்ரையாங்கிளோட சைடுக்கான ஒரு சிம்பிள் பேசிக்காக இதுதான். ரெண்டு சைடும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் சைடோட அதிகமான வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு சைடை மைனஸ் பண்ணோம்னா தேர்ட் சைடோட கம்மியான வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ 3 + 8ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 11க்கு அதிகமாக. அதே மாதிரி 3 - 8னா 5. ஸோ பிட்வீன் 5 to 11 இதுக்குள்ள தான் வந்து இந்த தேர்ட் சைடோட வேல்யூ இருக்கும். ஸோ இது ட்ரையாங்கிளோட பேசிக்ஸ் திங் தான். சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைட். அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தி தேர்ட் சைட். What will come at the place x? X less than 10 for 132 divided by 12 into x minus 3 into 3 divided by 5 square minus 6 into 4 plus x square is equal to 1. So first இதை solve பண்ணலாம். ஸோ நீங்கள் இனிஷியலாக போடோமாஸ் ரூல் பிரகாரம் இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு
சொல்யூஷன் பாருங்க ஓகேங்களா. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். 132 divided by 12 into x இருக்கு, by 12 into x minus 3 into 3 is 9. ஸோ அதே மாதிரி 5 square is equal to 25 minus 24 plus x square is equal to 1. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 11x வருமா, 11x minus 9 by 1 plus x square is equal to 1. 11x minus 9 equal to 11x minus 9 equal to 1 plus x square. So x square minus 11x plus 10. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே எல்லா வேரியபிளும் ஒரே சைடு எடுத்துகிட்டு போயிட்டா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 10 or 1ன்னு கிடைக்கும். இதுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க, x is equal to 10 or 1ன்னு கிடைக்கும். ஸோ லெஸ் தென் 10ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் இஸ் 1. ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்து x plus y is equal to 4, xy is equal to 2, y plus z is equal to 5, yz is equal to 3, x plus z is equal to 6, zx is equal to 4. Find the value of x cube plus y cube plus z cube minus 3xyz. ஸோ இப்போ நமக்கு இந்த இதை சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தெரியணும். இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட், இந்த டைப் ஆஃப் சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். கிவனில் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க, இசட் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 3, இசட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூ எதுவுமே அஸ்யூம் பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இங்கே வேறு வேல்யூ ஹையராக இருந்துச்சுன்னா, ஸோ இங்கே 2 + 2 அஸ்யூம் பண்ணி 4, 2 × 2 = 4 அப்படின்னு போடலாம். பட் இங்கே லெஸ் தென் ரெசல் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா வைஸ் தான் போயாகணும். அஸ்யூம் பண்ண எந்த வேல்யூ அஸ்யூம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா படி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு பை 2 bracketல x minus y the whole square plus y minus z the whole square plus z minus x the whole square. ஸோ நமக்கு ஒவ்வொரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் இது இந்த ஃபார்முலா மூலிமா தான் நமக்கு சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணலாம். 2x plus y plus z equal to 10, 15 வருங்களா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7.5 வரும். அடுத்து எக்ஸ் ஒய் இருக்கு, நமக்கு தேவையானது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தேவை. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy. x minus y the whole square is equal to x plus y the whole square minus 4xy. So x plus y நமக்கு 4 square minus 4 into xy வந்து 2. அப்போ 16 minus 8 equal to 8 ன்னு கிடைச்சதுங்களா. அதே மாதிரி y minus z கண்டுபிடிங்க. y minus z square is equal to நமக்கு 13 வரும். z minus x square கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 வரும். ஸோ வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. x plus y plus z equal to 7.5 by 2 and x minus y the whole square is equal to 8 plus 13 plus 20. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 8 plus 13 21, 21 plus 20 41, 41 into 7.5 by 2. ஸோ டிவைட் பண்ணால் 20.5 into 7.5 இருக்குங்களா. அப்போ ஸோ நம்ம டிவைடட் பை 100ன்னு வச்சுக்கிட்டு 25 into 75ன்னு போடலாம். 75ன்னு போட்டோம்னா நமக்கு ஸோ 75 into 205. இது வந்து நான் வந்து 200 + 5ன்னு வச்சுக்குவேன். அப்போ 75 இன்ட்டுனா 1500, 75 into 5 வந்து
375 வரும். ஸோ 15375 divided by 100 இருக்குங்களா, அப்போ 153.75 is the answer. 153.75 is the answer. CHSL எக்ஸாமில் இந்த டைப் ஆஃப் சம் எடுக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஃபார்முலாவுமே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். இல்லைனா இந்த சம் வந்து ஒரு டைம் கன்சூமிங், அதிக டைமை வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் அண்டு வந்து இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் இருக்கணும். a cube plus b cube plus c cube minus 3abcங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, how much should be added to each term of 4/7 so that it becomes 2/3? அதாவது 4/7ங்கிற ஒரு ரேஷியோ வந்து 2/3 எப்போ மாறும், எந்த வேல்யூவை ஆட் பண்ணால் மாறும்னு கேட்குறாங்க. சிம்பிளாக இந்த ரேஷியோவோட 2வை இன்டூ பண்ணி பாருங்கள், 4/6ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ வராது. அப்போ இன்டூ 3ன்னு ஆட் பண்ணி பாருங்கள். இன்டூ 3ன்னு போட்டோம்னா 6/9 வருதுங்களா. அப்போ இந்த வேல்யூவோட காமனாக இருக்க டேர்ம் பார்த்தோம்னா 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. கிளியர்? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆர்எல்ஸ் நார்மல் மெத்தட்னா 4 + x 7 + x is equal to 2/3. இதை போட்டு மறுபடியும் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நார்மல் மெத்தடில் இது. ஷார்ட்கட்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்டன்ட் வேல்யூவில் இன்டூ பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். இஃப் m is the midpoint of the side ABC of triangle ABC and the area ABM is 18 centimeter square, then the area of ABC is. So ஒரு triangle இருக்கு A, B and C. So இதோட midpoint, இதுதான் முக்கியமான hint. M is the midpoint of the side BC. M is the midpoint of the side BC. So M வந்து midpoint கொடுத்துட்டாங்க. and area of the triangle னு பார்த்தோம்னா area of ABM. area of ABM இதோட ஏரியா மட்டும் 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரிய வேண்டியது ஏரியா ஆஃப் ACM. ஸோ இந்த வேல்யூ ரொம்ப சிம்பிள். நமக்கு M இஸ் த மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிளை ரெண்டாக தானே பிரிக்கும். ஸோ M வந்து மிட் பாயிண்ட், பிசிக்கோட மிட் பாயிண்ட்னா சப்போஸ் இங்கே பிசியோட வேல்யூ 10 இருந்துச்சுன்னா அதை மிட் பாயிண்டில் செப்பரேட் பண்ணால் இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 தான் இருக்கும். அப்போ இந்த பக்கம் வேல்யூ ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த பக்கம் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ ஏரியா இந்த பக்கம் 18னா இந்த பக்கமும் 18 தானே. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏபிஎம் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஏசிஎம். 18 + 18 is equal to 36 centimeter square. 36 centimeter square is the answer. Clear? அடுத்த கேள்வி பார்த்தோன்னா, x and y together can finish a piece of work in 15 days. Y alone can finish it in 40 days. X alone can finish the work in how many days? So x, y ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்க முடிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா 15 நாள்லேயே முடிச்சிடறாங்க. y alone எடுத்துட்டோம்னா 40 days. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண y வந்து இங்கே மைனஸ் பண்ணோம்னா 1/15/1/40. ஸோ 40 - 15/14 to 15, 25/14 to 15, 5, 3, 5, 8, 1/24. ஸோ எக்ஸ் வந்து 24 டேஸ்லேயே அவங்களோட வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த சம் நான் எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மெத்தடில் போட்டிருக்கேன். நீங்கள் சாக்லேட் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos 30 minus sin 30 by cos 60 plus sin 60 plus cos 60. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அப்படியே டைரக்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். டைரக்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா நமக்கு
cos 30 ஓட வேல்யூ வந்து √3/2, sin 30 ஓட வேல்யூ 1/2. ஸோ cos 60 ஓட வேல்யூ வந்து √3/2 ப்ளஸ் 1/2 cos 60 ஓட வேல்யூ. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு √3 - 1 √3 + 1 வரும். ஸோ கீழே டினாமினேட்டர் சேம் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் √3 - 1 இன்ட்டு √3 - 1 √3 + 1 இன்ட்டு √3 - 1. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 3 + 1 வரும். அண்ட் -2√3 கீழே வந்து ஸ்கொயர் ஆகும். அதாவது a + b a - b ஃபார்முலா. ஸோ a² - b². 3 - 1 வரும். 4 - 2√3/2 = 2 - √3. ஸோ ஆன்சர் இஸ் a. 2 - √3 இஸ் தி ஆன்சர். இது வந்து ஒரு டைரக்டான கொஷின்ஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து, Sachin's income is 25% more than Dilip's income. By how much percentage is Dilip's income less than Sachin's income? ஸோ நமக்கு கொடுத்துருக்கு வந்து சச்சின் அண்ட் திலீப். சச்சினோட இன்கம் வந்து 25% திலீப்போட இன்கமோட அதிகமாக இருக்குது. திலீப்போட இன்கம் 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ சச்சினோட இன்கம் 25% அதிகம்னு சொல்லிட்டாங்க. 125ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இப்போ கேட்டிருக்க கேள்வி பார்த்தோம்னா இவனை கம்பேர் பண்ணி இவனோட இன்கம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சச்சினை கம்பேர் பண்ணி திலீப்போட இன்கம் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ 25/125. ஏன்னா இங்கே சச்சினை தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால 25 × 125/100 போட்டோம்னா நமக்கு வர வேண்டிய வேல்யூ by 5 20%. So 20% is the answer. அடுத்து, Sohan sold a plot for 2,55,000 at a loss 15%. At what price should he sell the plot to gain 10% profit? ஸோ அவன் சோகன்கிற ஒருத்தன் வந்து அவனோட பிளாட்டை விற்கிறான், ஒரு இடத்த வந்து விற்கிறான். ஆனால் விற்கும் போதே வந்து அவன் லாஸில் தான் விற்கிறான். அந்த வேல்யூ தான் வந்து 2,55,000. இதுங்க லாஸ் வேல்யூ. 2,55,000ங்கிறது வந்து லாஸ். இப்போ அவனுக்கு 10% கெயின் கிடைக்கணும், 10% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எந்த வேல்யூவில் விற்கணும்? அப்போ நார்மலான ஆக்சுவல் ப்ரைஸ் நமக்கு தெரியணும், லாஸ் இல்லாத ப்ரைஸ். ஸோ 100/85ன்னு போட்டால் நமக்கு 100% வேல்யூ நமக்கு தெரியுமா? அடுத்து 10% ப்ராஃபிட்டில் விற்கணும், 110/100 போகலாமா? ஸோ சிம்பிள், கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 17/22, 17 அடித்தா 1 + 8 85 வரும். ஃபைன். ஸோ 15,000 × 22ன்னு இருக்கா? ஸோ 22 × 20 15 × 22ன்னு பார்த்தோம்னா 330 வரும். ரிமைனிங் 30. 3,30,000 தான் ஆன்சர். 3,30,000 இஸ் தி ஆன்சர். அடுத்து, a batsman in his 11th innings make a score of 70 runs, thereby increasing his average score by 3. What is the average score after the 11th inning? ஸோ நமக்கு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி 11th இன்னிங்கில் அவனோட ஸ்கோர் வந்து 77ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 11th இன்னிங் பிஃபோர் வரைக்குமே அவனோட ஆவரேஜ் வேல்யூ நமக்கு தெரியாது. பட் 11th இன்னிங்ஸ்க்கு அப்புறமா, ஆஃப்டர் பிஃபோர், இந்த 11th இன்னிங்க்கு அப்புறமா வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 3 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னிங்ஸ் இந்த ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 11th இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவனோட ஆவரேஜ் வந்து எக்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் - 3ங்களா? ஸோ நம்ம 11th இன்னிங்க்கு அப்புறம் அவனோட ஆவரேஜ் வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சோம்னா, ஸோ 11th இன்னிங்க்கு முன்னாடி 3 கம்மியாக இருக்கும்.
அதனால் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ 11th இன்னிங்கில் எடுத்த ஸ்கோர் வந்து 77. சிம்பிளாக 10 into x minus 3 plus 77 equal to 11 into x. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். 30 plus 77 plus 11x so x is equal to 47 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 47. ஆஃப்டர் த 11th இன்னிங் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப்டர் தி 11th இன்னிங். ஆஃப்டர் த 11th இன்னிங்னா நம்ம எக்ஸ் தானே வச்சோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 47 நமக்கு கிடைச்சிருக்கு. பி இஸ் தி ஆன்சர். அடுத்து இஃப் கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 2 தென் சைன் தீட்டா இஸ். இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1/2ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதை டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். மைனஸ் அது கொசிகன் தீட்டா அண்ட் காட் தீட்டாவை கம்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான், இந்த ரெண்டு வேரியபிள் வந்திருந்தால் மட்டும்தான் நெகட்டிவில் போடும்போது 1/2ன்னு போட்டுக்கலாம். இங்கே கொடுக்குற வேல்யூவை அப்படியே டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 2 கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 2 plus 1/2 is equal to 5/2ன்னு வருமா? அப்போ கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 5/4 and sin theta equal to 4/5. A is the answer. 4/5 is the answer. Clear? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த ரெண்டு வேரியபிள் மட்டும் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி போட முடியும். மற்றதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி போட முடியாது. கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டான்னு கொடுத்துருந்தா மட்டுமே கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா கொடுக்குற வேல்யூவை கீழே டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் பின்னாடி நம்ம சாம்பிள் சம்ஸாக பார்க்கலாம். அடுத்து a cube plus b cube equal to 20, a plus b equal to 5. Find the value of a power 4 plus b power 4. ஸோ இந்த டைப் ஆஃப் சம்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதே பார்த்தோன்னா a plus bயும் a cube plus b தான் கொடுத்துருக்காங்க. a plus b equal to 5ம் a cube plus b cube equal to 20 கொடுத்துருக்காங்க. a power 4 plus b power 4 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம a ஸ்கொயர் plus b ஸ்கொயரை முதல்ல கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிச்சிட்டு இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரை போட்டோம்னா a power 4 plus b power 4 plus 2a ஸ்கொயர் b ஸ்கொயர் வருங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தோம்னா a cube plus b cube equal to 20. இதை பிரிக்கலாம். a plus b a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் ab equal to 20 வருமா? ஸோ ab ஆல்ரெடி நமக்கு தெரியுது 5ன்னு தெரியுது. 5 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 4ன்னு மாறும். ஸோ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் ab equal to 4. அண்ட் தென் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணுறோம். அதாவது இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab equal to 25 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு இதுவுமே வந்து சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ என்ன வேல்யூ கிடைக்கும்? மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மைனஸ் பண்ணோம்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் ab equal to 4. ஸோ 4 இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 3ab மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3ab equal to 21 அண்ட் ab equal to 7 வரும். இப்போ ab நமக்கு 7 கிடச்சிச்சு. இந்த ஃபார்ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 7 வரும். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11 கிடச்சிருச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 11 the whole square equal to a power 4 plus b power 4 plus 2ab a square b square தானே இருக்குது. அப்போ இங்கே இதை பாருங்கள், a square plus b square is equal to 49 ஆகுமா? ஸோ இங்கே 2 into 49 வரும். அப்போ 121 minus 2 into 49 98.
equal to a power 4 plus b power 4. ஸோ சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 98 போட்டோம்னா 23 a power 4 plus b power 4. ஸோ a power 4 plus b power 4 ஓட ஆன்சர் வந்து 23. ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு போதும், ஈஸியாக டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். அடுத்து secant square x minus 3 secant x plus 2 equal to 0. Then the value of x is equal to 0 லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும், 0 டிகிரி தெரியும், 30 டிகிரி தெரியும், 45, 60, 90 டிகிரி தெரியும். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு 30 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எதுலனா secant square x minus 3 secant x plus 20 equal to 0. இந்த equal to 0 வருதா, சாரி plus 2 equal to 0. எக்ஸோட வேல்யூ தானே கேட்குறாங்க, எக்ஸ் என்ன டிகிரின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து நம்ம போனோம்னா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து 30 டிகிரின்னு நம்ம போட்டோம்னா secant 30 டிகிரி என்னங்க வரும், secant 30 is 2 by root 3 square minus 3 2 root 3. ஸோ ப்ளஸ் போட்டால் 0 வருமா, 0 கண்டிப்பாக வராது. அடுத்து 60 டிகிரி போட்டு பார்க்கலாம். 60 டிகிரியை கம்பேர் பண்ணோம்னா secant 60 is 2 square minus 3 into 2 plus 2 equal to 0. சால்வ் பண்ணலாம். 4 minus 6 plus 2 equal to 0. So here is the answer. 60 degree தான் ஆன்சர். ஒருவேளை வேற ஏதாவது இங்கே வேல்யூ இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு பாருங்க. 45 போட்டு பாருங்க, 30, 45, 60 மூணுமே வரலன்னா அப்போ 15 is the answer. ஸோ இந்த மாதிரி டைப்புக்கு டைரெக்டாக சால்வ் பண்ணிட்டு இருக்காம ஆப்ஷன்ஸ்லேருந்து போய் பாருங்க, ஈஸியாக இருக்கும். Yeah, 5 cm long perpendicular is drawn from the center of a circle O. 25 cm long chord. Find the diameter of the circle. So ஒரு சர்க்கிள் இருக்கு, அதில் கார்டோட லென்த்னு பார்த்தோம்னா 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கார்டோட லென்த் 24 சென்டிமீட்டர். இப்போ ஸோ கார்டோட லென்த் 24 கொடுத்துட்டாங்க. அடுத்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து ஒரு லைன் வந்து டச் ஆகுது, அதோட லென்த்து பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வேல்யூ அசைன் பண்ணி பார்க்கலாம். ஏ கார்டோட லென்த் வந்து ஏபின்னு வச்சுக்கலாம், சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஓ, அண்ட் இந்த வேல்யூ சின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஏஓவும் ஓபியும் ஓஏவும் ஓபியும் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். நமக்கு ஓஏ இல்லைனா ஓபி ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும். இப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து கார்டு ஜாயின் பண்ணியிருந்தா இது மிட் பாயிண்டாக தானே இருக்கும். அப்போ இந்த கார்டை வந்து ரெண்டாக பிரிக்குமா, இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12ன்னு வருமா. ஸோ அப்போ சிபியோட வேல்யூ வந்து 12, ஏசியோட வேல்யூவும் 12. நமக்கு சிபியோட வேல்யூ 12ன்னு தெரிஞ்சுது, ஓசியோட வேல்யூ 5 தெரிஞ்சுது. ஸோ இந்த பக்கம் வேல்யூ மட்டும் நமக்கு தெரியணும், அது தெரிஞ்சு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் போடுமா. ஸோ 25 ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 169 வரும். ஸ்கொயர் பண்ணால் 13 வருமா. ஸோ 13 இஸ் த ஆன்சர். 13 வந்து ஓபியோட வேல்யூ. இங்கே நம்ம கேட்கறது வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தான் இப்போ கிடைச்சிருக்கு, அதாவது ஓபி ஈக்குவல் டு 13 கிடைச்சிருக்கு. நமக்கு தெரிய வேண்டியது டோட்டல் டயாமீட்டர். இந்த பக்கம் 30 வருமா. ஸோ ரேடியஸ் வந்து 13 தெரிஞ்சது, டயாமீட்டர் இஸ் 26. சிம்பிளுங்களா. ஓகே, கிளியர். ஸோ கார்டில் எப்பயுமே சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து வருதுன்னா அந்த கார்டை ரெண்டாக பிரிக்குதுன்னு தான் அர்த்தம். அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக சம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம். Which of the following numbers is completely divisible? Divide 7 power 81, 7 power 82, 7 power 83. 7 power 81 plus 7 power 82 plus 7 power 83. இதை 7 power 81
காமனாக வெளியே எடுக்கலாம். 7 power 81 ஈக்குவல் டு வெளியே எடுத்தோம்னா 1 + 7 + 7 ஸ்கொயர்னு இருக்குமா. ஸோ அப்போ 7 power 81 1 + 7 is 8 + 48 வருதுங்களா. சாரி 49. ஸோ 57 வரும். அப்போ இந்த 57ங்கிறது வந்து 7ஆல் டிவைட் ஆகாது, நமக்கு 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வேணும். அப்போ 7 power 81 18 வச்சுக்கலாம், இன்ட்டு ஒரு 7 உள்ளே எடுத்து போகலாம். 7 × 57 போட்டு பார்ப்போம். 7 power 80 இன்ட்டு 7 × 57 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 7 7 49 4 35 39 வரும். ஸோ 399 இஸ் தி ஆன்சர். 399 is the answer. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அடுத்து, a difference of simple interest on sum of money for 8 years and 10 years is 200. If the rate of interest is 10% per annum, then what is the sum of money? நமக்கு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 8 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் அதோட வேல்யூன்னு பார்த்தோம்னா 200 இருக்குது டிஃப்ரென்ஸ் வேல்யூ. வட்டின்னு பார்த்தோம்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு பிரின்சிபல் தெரியாது. பிரின்சிபல் வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 10 years into 10% by 100 minus x into 8 years into 10% by 100 equal to 200ங்களா. ஸோ 10 வருஷத்துக்கும் 8 வருஷத்துக்கும் நடுவில் அந்த 2 வருஷம் கேப்புக்கு வந்து 200 வட்டி வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு 10ன்னு வச்சுக்கலாம். 10 minus 8 by 100 போடலாம், ஈக்குவல் டு 200. ஸோ இதை சால்வ் பண்ணால் 2 into 100 50 கேன்சல் பண்ணால் x by 5 வரும். x by 5 ஈக்குவல் டு 200 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1000. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். A man walks from the point x to y at the speed of 20 km/h but comes back from point y to x at the speed of 25 km/h. Find his average speed. So x to y அவன் ட்ராவல் பண்ணுறான். x to y இந்த டைரக்ஷனில் போகும்போது அவன் 20 km/h போகிறான். அண்ட் y to xக்கு வரும்போது 25 km/h வரான். ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீட்னா 2x y plus 2 சாரி x plus yங்களா. அப்போ 2 into 20 into 25 by 20 plus 25. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 by 45 வரும். அண்ட் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். பை 9 200 by 9. இன்னும் இதை டிவைட் பண்ணோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வருமா. 2 by 9 km/h. ஆப்ஷனில் A இஸ் த ஆன்சர். 2 by 9 இஸ் த ஆன்சர். ஸோ நம்ம பார்த்துருக்கிறதுல வந்து ஃபஸ்ட் ஷிஃப்டில் டிஐ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் நான் சம்ஸ் எடுக்கலை. ஓகேங்களா, அது ரொம்ப ஈஸி தான். நம்ம கஷ்டமான சம்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.